Hello friends, good morning. நாங்கள் ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோலேருந்து இன்னைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இண்டிகேட்டரை பற்றியான வீடியோ தான் இது. எங்களோட ஓன் இண்டிகேட்டரு, அதை பற்றியான வீடியோ தான். இன்னைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 23,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 23,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். நேத்திலேருந்து ஒரு சின்ன அப்டேட் ஆல்ட்ரு பண்ணோம். நம்மளோட சைக்கிளிக் லைன்ஸோட இன்டர்வல்ஸை மாற்றி டைமிங்ஸையும் மாற்றி கொடுத்துருக்கோம். அது நேத்தியும் நல்லா ரிசல்ட்டு கொடுத்துச்சு. இன்றைக்கும் அதனோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருந்தால் நம்ம பை பண்ணுவோம், கேண்டில் ஆரஞ்சாக இருந்தால் நம்ம பை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இங்கே நேற்று எது எடுத்திருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். நம்ம நேத்தியிலேருந்து, ஏன்னா இந்த கேப் டவுன் அப்போ ஆகிறதுனால நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. அதனால் நம்மளோட செட்டிங்ஸில் கொஞ்சம் மாற்றி இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மேஜிக்கல் லோ, அந்த எல்லோ லைன் நமக்கு இங்கே பிளாட் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு மேலே தான் நமக்கு ப்ரைஸ் இருக்குது. அதனால் கால் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆரஞ்சு கால் சைடு இருக்குது. இங்கே பாருங்கள், புட் சைடில் நமக்கு ரெட் கலர் கேண்டல்ஸ் இருக்குது. அதனால் நாம் இங்கே தான் பிளாட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு 10:24 தான் நமக்கு கரெக்டாக நம்மளுடைய சைக்கிளிக் லைனில் ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஆரஞ்சு லைன் வருது. பாருங்கள், இங்கே ஆரஞ்சு ஆகிடுச்சு. 283 நம்மளோட என்ட்ரி 309 வரைக்கும் போயிருக்குங்க நம்மளோட. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு சைக்கிள் முடித்தோடனே முடிச்சிருவோம். கரெக்டாக நமக்கு இங்கே போயிட்டு வந்தது. இங்கேருந்து இங்கே பாருங்கள், 283லேருந்து 310 வரைக்கும் போயிருக்கு. அவங்க செகண்ட் சைக்கிள் பாருங்கள். பட் ஆனால் அப்படியே போயிட்டு அது 330 வரைக்கும் போச்சு. இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எடுக்க மாட்டோம். செகண்ட் சைக்கிள் பாருங்கள், நமக்கு இங்கே உள்ளாரே தான் இருந்துச்சு, மேலே போகல. பட் இங்கே எல்லாமே ரெட் கலர் கேண்டில்ஸ். அதனால் நாம் இங்கே எடுக்க மாட்டோம். இந்த கேண்டில் முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்திருப்போம். ஆனாலும் பார்த்தா ரொம்ப மினிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் இங்கே எக்ஸிட் பண்ணியாச்சு கால் சைடை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், இது அடுத்து நம்மளுடைய தேர்ட் சைக்கிளுங்க. நம்மளோட தேர்ட் சைக்கிளில் இங்கே ஏன் நம்ம வெளியில் வந்துட்டோம்னா பர்பிள் பேண்டுங்க. ஆக்சுவலாக இந்த என்ட்ரி நம்ம பர்பிள் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்து 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இதில். பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் சைக்கிளுக்கு லைன் மேலே வந்தால் தான் எடுக்கணுன்றது தான் நம்மளோட பாலிசி. அதுதான் நம்ம நார்மலாக மற்ற எதையும் நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே கூட ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆகிடுச்சு, நம்ம இங்கேயே எடுக்கலாம். பட் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறது இந்த லைனுக்கு மேலே வந்தால் தான் நம்ம எடுக்கணுன்றதாங்க. இங்கே தான் நம்ம எடுக்கணும். கரெக்டாக பாருங்கள், இங்கே நமக்கு 263லேருந்து இங்கே பாருங்கள் 384ங்க. 20 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு கால் சைடு கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஃபோர்த்து சைக்கிளில் கம்ப்ளீட்டாக டவுனு முடிஞ்சிருச்சு. இப்போ அது ரன்னிங் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது ஃபிஃப்த்து சைக்கிள் 3 o'clock டைம் ஜோன் போயிடும். அதனால் நாம் அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா கேண்டில்ஸும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், 199லேருந்து இப்போது 224 ஆல்மோஸ்ட் இது எவ்வளோ பேருங்க, 226, 199 தான் மொத்தம் ஒரு 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நாம் எடுக்கக்கூடாதுங்க, டைம் ஜோன்ன்றது இல்லாமல். இதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஆரஞ்சாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துருக்கலாம். ட்ரெண்ட் லைனும் பிளாக்காக இருக்குது, அதனால் நம்ம எடுக்க மாட்டோம். இன்றைக்கி புட் சைடு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், புட் சைடு நமக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. நம்மளோட மேஜிக்கல் லோவும் பார்த்தீங்கன்னா ஹை ரெட் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஹை வந்துச்சுனாலே இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஆரஞ்சு பேண்டில் இருக்கிறதுனால இப்போ அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் நம்ம போக முடியும். அதனால் நம்ம இங்கே எதுவும் எடுக்கலை.
ஏன்னா இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் மாறி மாறி வர்றதுனால வேணான்னு விட்டுட்டோம். இங்கே பாருங்கள் செகண்ட் சைக்கிளில் இங்கே பாருங்கள் நம்ம எதிர்பார்க்குறது இது தாங்க. இப்படி தான் நமக்கு இருக்கணும். பர்பிள் பேண்ட் வந்துருச்சு, ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஷார்ப்பாக நம்ம என்ட்ரி 294 நம்ம குரூப்லேயே போட்டிருந்தோம். 294லேருந்து 100 பாயிண்ட்ஸுங்க 388 வரைக்கும் போயிடுச்சு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 412 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு இந்த சைக்கிளில் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே பாருங்கள் 288லேருந்து 399 339 340ங்க. இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா திருப்பி மீண்டும் இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸ் நமக்கு செகண்ட் சைக்கிள் அண்டு தேர்ட் சைக்கிளில் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சிங்க. டோட்டலாக 100 பாயிண்ட்ஸ் இந்த 2 சைக்கிள் காம்பினேஷனில் நமக்கு கிடச்சிச்சு. மீண்டும் இங்கே பாருங்கள் ஃபோர்த்து சைக்கிள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்மளோட பர்பிள் டைம் பேண்டு கரெக்டாக நம்மளோட பர்பிள் லைனு அபவ் இந்த சைக்கிளிக் லைன் என்ட்ரிங்க 304 என்ட்ரி அப் டு 460 வரைக்குங்க. எவ்வளோ ஈஸியாக இருப்பார். 3 கிரிட் நம்ம குரூப்பில் கூட இன்றைக்கி காலையிலே போட்டிருந்தேன். வெறும் 3 கிரிட்டீரியா தான். ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, கேண்டில் ஆரஞ்சு, சைக்கிளிக் லைனோட ஆரஞ்சு 3 என்ட்ரி போட்டு இன்றைக்கி மட்டும் நம்ம குரூப்பில் நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக டிசிப்ளினாக எடுத்திருந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கி 150 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறோங்க. நம்ம குரூப்லேயும் ஒருத்தர் வந்து அவரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை போட்டிருந்தார். நானே அவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது அடுத்தவங்களை வந்து இன்டியூஸ் பண்ண, ஒருத்தர் 1 லாட்டு போடலாம், ஒருத்தர் 10 லாட்டு போடலாம். அதனால் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோங்க. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும் பர்ஃபார்மன்ஸுக்கு, நீங்களும் வந்து இப்பயும் சொல்கிறேங்க, இந்த இண்டிகேட்டர் வச்சுருந்தா தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் வச்சு போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. மீண்டும் நாங்கள் சொல்கிறோங்க. அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இண்டிகேட்டரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டபுளாக இருங்க, நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் ஒரே வழி. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் சொல்கிறோங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756 நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் கொடுங்க. நான் டீட்டெயில்ஸ் இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். 2 மந்த்ஸ் கூட டெமோ கொடுக்குறோம். ஒரு கன்செஷன் ரேட்டில் கொடுக்குறோங்க. இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டரு, வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வீக்கெண்ட் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான வீக்கெண்டுங்க இந்த வீக்கு ஃபுல்லாகவே. ஏன்னா இந்தியா விக்ஸும் வந்து 22 23 வரைக்கும் 20 அபோவில் இருந்துச்சு. அதனால் மூமெண்ட்ஸும் வந்து ஒரு மூமெண்ட்டும் மினிமம் 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டுங்க இந்த வீக் ஃபுல்லுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த இண்டிகேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.